பேர் காலிலே இல்லை போலைய, எல்லாருமே கொஞ்சம் சோர்வாக இருக்கீங்க. கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சது கொஞ்சம் பத்தலை நினைக்கிறேன். அடுத்த டீ ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தெம்போட சொல்லாமா, இனிய காலை வணக்கம். இன்னும் கொஞ்சம் அந்த சைடில் சவுண்ட் வரலையே உங்களுக்கு. ஃபைனலாக ஒரு தடவை சொல்லிடலாமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பரவாயில்ல, புதுச்சேரி மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் அதை பார்க்குறோம் களத்தில். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு கண்டு. இந்த அருமையான தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவின் மிக சிறந்த யூனியன் பிரதேசமும் சுற்றுலா தலமுமான புதுச்சேரியில் வைத்து ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன், ஏபிஜே விஐபி குளோபல், த சாமானின் குரல் இணைந்து ஏபிஜே விஐபி குளோபல் 2026 விருது கலாச்சாரம் சமூக நல்லிணக்கம் தொழில் வளர்ச்சி திருவிழா நடத்துவதில் நமது ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. உங்களுக்கு இந்த அருமையான தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர் டாக்டர் ஏபிஜே சலீம், இந்த நிறுவனத்தோட நிறுவனர் அண்ட் தலைவர். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னோட சிஇஓ டாக்டர் லட்சுமி பிரபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட துவக்க உரை ஆட்டியிருப்பாங்க. ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நல்லா பேசினா எல்லாரும் சேர்ந்து ஒரு பாராட்ட கொடுத்துடலாமா? கொஞ்சம் கம்மியாக தெரியுது உங்களுக்கு, ரொம்ப மோசமாக தான் பேசினாங்களோ? நன்றி நன்றி, ரொம்ப அருமையான வந்து பார்த்தீங்கன்னா பாராட்ட கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிடுறேன். உங்களுக்கு என்னென்னா வந்து நம்ம அமைப்பு எப்பயுமே வந்து பெண்மணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு முக்கியமான அமைப்பு உங்களுக்கு வந்து. ஏன்னா எனக்கு அடுத்த பொறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட தலைமை நிர்வாக ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. உங்களுக்கு அவங்க வந்து ஒரு சிறந்த தொழில் அதிபர். உங்களுக்கு திருச்சியை சார்ந்தவங்க, தமிழ்நாட்டில் திருச்சியை சார்ந்தவங்க, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோராக இருக்காங்க. உங்களுக்கு வந்து தொழில் முனைவோராக இருந்தால் கூட நான் சம்பாதிக்க மட்டும் செய்யாமல் என்ன சார்ந்து கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கும் தேவையுள்ள மக்களுக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 25 வருஷமாக வந்து என்னோட நல்ல தோழி அண்ட் நண்பர். அவங்களுக்கு வந்து 25 வருஷமா என்னோட வந்து தொழிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்களுக்கு, சேவையிலையும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்களுக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டு இருக்க எல்லா ப்ரோக்ராம்லையும் உங்களுக்கு ஒருங்கிணைக்கிறது ஃபுல்லாகவே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமே அவங்க தான் பேசியிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம நிறுவனத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சொல்ல விரும்பல. உங்களுக்கு ஆல்ரெடி மேடம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல மாநிலங்கள்ல இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல ஊர்கள்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விருதாளர்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சாதனையாளர்கள் வந்திருக்கீங்க, நிறைய வெற்றியாளர்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து இவங்களுக்கான வாய்ப்பை வந்து நிறைய கொடுக்க வேண்டிய நேரம் வேண்டி இருக்கிறனால நான் வந்து என்னோட உரையை வந்து சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை, இங்கே வந்து என்னத்துக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கேள்வி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த விஷயமும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த தொழிலில் வர லாபத்தை எடுத்து வந்து நான் மட்டுமே வச்சுக்காம உங்களுக்கு வந்து என்ன சார்ந்த மக்கள், உங்களுக்கு வந்து நான் வந்து பயணம் பண்ணும்போது பார்க்கக்கூடிய மக்கள், உங்களுக்கு வந்து அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திறமையா இருக்காங்க. ஆனால் அவங்களால ஒரு பிளாட்ஃபாரத்தை பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு வந்து ஏன்னா திறமை இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து ஜெயிச்சிடுறது இல்லை. உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறவங்க எல்லாருமே திறமையாளர்கள் நம்ம சொல்லிட முடியாது. உங்களுக்கு வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லாருமே உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா உலகம் ஃபுல்லாக வந்து பயணம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பயணம் பண்ணுறதுல கல்வி, மருத்துவம், ஆன்மீகம், சேவை, தொழில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுபோல் சுயதொழில் பயிற்சிகள், உங்களுக்கு கலை, இலக்கியம், பண்பாடு, உங்களுக்கு வந்து இதில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா 50 வருஷமா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையில் வந்து ஜாம்பவானா இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ஜாம்பவான்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுபவங்கள், அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க், உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா சேகரிச்சுட்டு உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்க முடியும். உங்களுக்கு வந்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வாய்ப்பு தேவைப்படுதோ அந்த வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 5 வருஷமா 2021 முத ப்ரோக்ராம் இதே பாண்டிச்சேரியில் இதே ஹோட்டல் அண்ணாமலையில தான் வந்து பண்ணோம். உங்களுக்கு வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியோட மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எப்பவுமே அவரை சொல்லுவோம். உங்களுக்கு வந்து மாண்புமிகு என் ரங்கசாமி சார் தலைமையில தான் இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு திரும்ப அதே பாண்டிச்சேரியில அதே ஹோட்டல் அண்ணாமலையில அவர் தலைமையில பண்றதுல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையா
பெருமையா இருக்கு உங்களுக்கு வந்து. ஏன்னா அப்ப இருந்து போய் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்காரு உங்களுக்கு வந்து. எங்க பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் உங்களுக்கு வந்து மாண்புமிகு அமைச்சர் திரு ஏகே சாய் ஜே சரவணகுமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்ப சிறந்த அமைச்சர் விருது வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்தோம் உங்களுக்கு வந்து. கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சர் பதவி முடிக்கும் போது நாங்க அதே ஹோட்டல் வச்சு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவை செம்மல் அவர் விருது கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து. ரெண்டாவது எங்களோட அன்பு சகோதரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிள்ளை அவங்களுக்கு வந்து. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மருமகளா வந்தவங்க உங்களுக்கு வந்து. அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30-35 வருஷமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சேவைகள் பண்ணியிருக்காங்க. அந்த சேவைகள் பண்ணதுல அவங்க அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறந்த பொறுப்பை கொடுத்து கடலூர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த கவுன்சிலரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவையை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சேவைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து பயனடைஞ்சனால அவங்களுக்கு இப்ப பாண்டிச்சேரியில உழவர்கரை தொகுதி எம்எல்ஏவா வந்து பார்த்தீங்கன்னா திருமதி புஷ்பராஜ் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேண்டிடேட்டா நிப்பாட்டியிருக்காங்க. அடுத்த எம்எல்ஏவா அவங்க வரணும் அப்படிங்கிறத உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கொடுங்க. உங்க பிரார்த்தனையில அவங்க எம்எல்ஏ ஆகிறவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லா வந்து நிறைய பேர் வந்து தமிழை வளர்க்குறேன் வந்து பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் விளம்பரம் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து. பிடிஎஃப் ஒர்க் போட்டு டிசைனிங் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழை வளர்க்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தன்னோட வாழ்நாளை அர்ப்பணிச்சு இது வரைக்கும் கல்விக்காக சேவைக்காக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்காக பல்வேறு தொண்டாற்றினாலும் உங்களுக்கு வந்து தமிழுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் தொண்டாட்டிட்டு அது பேச்சோட மட்டும் நிப்பாட்டி இல்லாம உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணி எங்கெல்லாம் தமிழ் ஆர்வலர்கள் இருக்காங்க, எங்கெல்லாம் தமிழை வளர்க்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு, இவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ப்ரோக்ராம் பண்றது உலகம் ஃபுல்லா ப்ரோக்ராம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்நாளை அர்ப்பணிச்சு உங்களுக்கு வந்து இன்னைக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்க நம்ம புதுச்சேரி புதுவை தமிழ் சங்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா வந்து தலைவர் முத்து சார் மாண்புமிகு திரு முத்து சார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு. அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரவேற்பு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம் உங்களுக்கு வந்து. ஏன்னா இந்த மாதிரி மனித நேயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு வந்து. ஏன்னா அவங்களோட நேரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான நேரங்கள் உங்களுக்கு வந்து. இன்னைக்கு டைம் ஒதுக்கி உங்களுக்கு வந்து நம்மளுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்ததுக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லிக்கிறேன் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வயசுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேச்சு என் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன் வாழ்நாள்ல உங்களுக்கு அந்த மைக்க பிடிக்க தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு வந்து வாயில வந்து பேச்சு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டஜன் கணக்கில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து. அதை வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு அவங்க தாய் தந்தையர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்து உங்களுக்கு வந்து நீ மிகப்பெரிய எல்லா பேச்சாளராக வருவோமா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க பின்புலமா இருக்கோம் உங்களுக்கு வந்து நீ தைரியமா வந்து பாத்தீங்கன்னா வந்து உன்னோட சேவை கரெக்டா சரி உனக்கான பிளாட்ஃபார்மை வந்து பாத்தீங்கன்னா நாங்க உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை மிக்க பெற்றோரா திகழ்ந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வந்து 6 வயசுல ஸ்டார்ட் பண்ண பிரயாணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் பேச்சாளரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள்ல நிறைய ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து செல்வி சுல்தானா பர்வீன் சுல்தானா அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுல்தானா பர்வீன் மேடம் அவங்களை கண்டு அவங்களே அவங்க எல்லா சார்பா வந்து பாத்தீங்கன்னா வருக வந்து பாத்தீங்கன்னா வரவேற்பில் பெருமகிழ்ச்சி இடணும். ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய செட்டில்டுக்கு நடுவில் அவங்க அப்பா அம்மா அவங்களையும் கொஞ்சம் எந்திரிச்சிக்கலாம் அவங்களுக்கு. இவங்க தான் மெயின் காரணம் அவங்களுக்கு அவங்களோட வளர்ச்சியில முக்கியமான பங்கு அவங்களுக்கு தான் இருக்குது உங்களுக்கு வந்து. இன்னைக்கு உங்களுக்காக வந்து புதுச்சேரியில வந்து அவங்களோட அருமையான உரையை வந்து ஆற்ற வந்திருக்காங்க. அதுக்கு முதல்ல நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு. உங்க எல்லாத்தையும் நான் வந்து தனித்தனியா அறிமுகப்படுத்தும் போது அவங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் நிறைய அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் இருக்கனால வந்து இவங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் வந்து தலைமையேற்று நடத்துறவங்களுக்கு வந்து மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி சார் ஐயா அவர்களையும் இன்னைக்கு 6 மணிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய செட்டில் இருக்குன்னு சொல்லி ப்ரோக்ராம் கிளம்பிட்டாங்க உங்களுக்கு வந்து. நீங்க ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருங்க நான் வந்து இடையில வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அதனால வந்து அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு. அடுத்து இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா முன்னிலையேற்று நடத்துற எங்க அமைப்போட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூண் அண்ட் சகோதரர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில ஒரு முக்கியமான நண்பர் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரோட வந்து சுற்றுச்சூழல் அணி ஒருங்கிணைப்பாளர் உங்களுக்கு வந்து திரு கோவிந்தசாமி சார் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல நேரத்தில் வருக வந்து வர வைக்கிறவங்களுக்கு வந்து அதுபோக வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பூமி அந்த சமூக நல்லிணக்க பூமின்னு சொல்லுவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கள போராடியா வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உங்களுக்கு எதை பத்தியுமே வந்து கலங்காம உங்களுக்கு வந்து
யாருக்குனாலும் சரி எந்தவித பாகுபாடு பார்க்காம சமூக நல்லிணக்கத்தோட இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைய சமூகத்துக்காகவே அர்ப்பணிச்சுட்டு போராடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து சமூக போராடிகளுக்கு வந்து எங்க அருமை சகோதரர் திரு தமிழினம் சார் அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல தருணத்தில் வருக என்று வரவேற்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சென்னையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிறக்காத ஒரு பிரதரா நம்ம சொல்லணுங்களுக்கு வந்து நம்ம சரவணன் சார் உங்களுக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பாக்ஸர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸிங் கிளப் வச்சிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஆக்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறும்பட இயக்குனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் உங்களுக்கு நிறைய அவர் சொல்லிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. கடந்த 5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உலகத்தில் எங்க ப்ரோக்ராம் வச்சாலும் சரி அவருக்கு நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பு இருந்தா சத்தீஸ்கர்ல ப்ரோக்ராம் வச்சானா சத்தீஸ்கர் வந்துருவார், கேரளால ப்ரோக்ராம் வச்சானா கேரளாக்கு வந்துருவார் உங்களுக்கு, பாண்டிச்சேரியில் ப்ரோக்ராம் வச்சானா பாண்டிச்சேரி வந்துருவார் உங்களுக்கு வந்து. அதாவது அவங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க. அதுக்கு நம்ம எப்பயுமே துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரையும் எங்க கூட பயணிக்கிறவங்களுக்கு எங்க அன்பு சகோதரர் சரவணன் சார் அவங்க ஃபேமிலியும் வந்து வருக என்று வரவேற்பு பெருமகிழ்ச்சி அடைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சென்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை கத்துக்கிட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 வருட காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையில மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்தியவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெருமையான விஷயம். அதுக்கு நீங்க ஒரு கை தரலாம் உங்களுக்கு வந்து. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு சோறு கிடையாது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெத்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேரோட கனவு வீடு அவங்களுக்கு வந்து அந்த வீடை கட்டி கொடுக்கறதுல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சென்னையில முன்னணி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரா செயல்பட்டு இருக்காங்களுக்கு திரு கேசவன் சார் அவர்களே இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில வருகன்ற வரவேற்கிறத பெருமகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு வந்து. அதுபோல பாத்தீங்கன்னா புதுச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா அனு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து முதியோர் இல்லத்தை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பு சகோதரி உங்களுக்கு வந்து இன்னைக்கு நிறைய பயனாளிகளுக்கு வந்து அவங்க ட்ரஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நலத்திட்டங்கள் கொடுக்குறவங்களுக்கு அவங்களையும் இந்த நல்ல தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா வருகன்னு சொல்றவங்களுக்கு. அது போக இன்னைக்கு கலை நிகழ்ச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா அருமையா அரங்கேற்ற வந்திருக்கவங்களுக்கு வந்து நம்ம அருமை சகோதரிகள் சஞ்சனா மேடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வருகன்றவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஷினி மேடம் உங்களுக்கு இன்னொருத்தங்க யாழினி அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தாரையும் வந்து பாத்தீங்கன்னா வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு வந்து இந்த அரிய தருணத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஷெட்யூல்ட விட்டுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க, மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சார்பாக வருக என்று வரவேற்பதில் நம்ம நிர்வாகத்தில் வந்து பெருமகிழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு. அடுத்து நம்மளை பத்தி ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து நம்ம அடுத்த பயனாளியே அடுத்த விருதாளர்கள் நம்ம கூப்பிடலாம் உங்களுக்கு வந்து. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத மேடம் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு சின்ன திங்ஸ் மட்டும் கொடுத்து முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 25 வருஷமா நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இந்த 25 வருஷமா தொழில வர லாபத்தை எடுத்தவங்களுக்கு வந்து கல்வி, மருத்துவம், ஆன்மீகம், சுயதொழில் பயிற்சி உங்களுக்கு வந்து அதுபோல வந்து பாத்தீங்கன்னா வந்து மரம் நடுறது, குளங்களை தூர்வாருது, பிளட் கேம்ப், ஐ கேம்ப் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் ஒரு 15 இருந்து 20 ஏழைக்குமர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவிகள் பண்றது இப்படின்னு சொல்லிட்டு கடந்த 25 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளுமே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு வந்து. இது பண்ண என்ன ஆகுது அப்படின்னா இங்க எல்லாம் ஜாம்பவான்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உதவி கேட்க வர்றவங்க வாங்கி முடிச்ச பிறகு யாருமே சும்மா இருக்கிறது இல்ல. இப்ப நீங்க 10 பேருக்கு உதவி பண்ணீங்கன்னா அவங்க 100 பேர்ட்ட கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா உதவி கேட்கற அளவுக்கு பரப்பி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க உங்களுக்கு வந்து. ஆனா அந்த வருஷம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் லாபம் வருதுன்னா அடுத்த வருஷம் 20,000 30,000 வருமா நம்மளுக்கு அவங்க தெரிய போறது கிடையாது. நம்ம என்னன்னா உதவி கேட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி கொடுக்கற யாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வந்து சொல்றதுக்கு யாருக்குமே மனசு வர்றது இல்லை உங்களுக்கு வந்து. என்ன கஷ்டப்பட்டாவது நம்ம ஏதாவது உதவி பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அங்கிட்டு இங்கிட்டு உருட்டி புரட்டியாவது வந்து உதவி கேட்கறவங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு வந்து. அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உதவி கேட்காம நிறைய வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்க ஒரு ஆள் மட்டுமே அந்த உதவிகளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு தொண்டு நிறுவனமா வந்து மாத்தி உங்களுக்கு கடந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட தலைமை அலுவலகம் தமிழ்நாட்டில் சிவகாசியில் எங்க தலைமை அலுவலகம் இருக்குது உங்களுக்கு. அங்க ஏபிஜே உணவு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் சேரிட்டி சென்டர் ஆரம்பிச்சோம் உங்களுக்கு வந்து. இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வீடுகள்ல நம்ம தேவைக்கு மேல நமக்கு என்ன பொருட்கள் தேவையில்லையோ துணிமணிகள், நோட்டு புக்கு, டிவி, டேபிள், மிக்சி, கிரைண்டர், செல்லு, செப்பல், பாத்திரம் எதுனாலும் கொண்டு வந்து நம்ம சென்டர்ல நீங்க அடிக்க வச்சுட்டு போயிடலாம். யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை அவங்க இலவசமா வந்து 24 மணி நேரம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அதுபோல் மெயின் என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்ம வீடுகள்ல நீங்க நிறைய பேர்
ஃபங்க்ஷன் பண்றீங்க, எந்த வீடா இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு 10 சாப்பாடுல இருந்து 50 சாப்பாடு கண்டிப்பா மீதமாகுது உங்களுக்கு. இந்த மீதமாகிற சாப்பாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளோட ரத்தத்திலையும் கண்ணீர்லையும் வந்து பாத்தீங்கன்னா வியர்வையிலையும் வந்து பாத்தீங்கன்னா விளைஞ்ச பொருட்கள் உங்களுக்கு. அதை கஷ்டப்பட்டு உருவாக்கி அந்த பணமும் பொருளும் வந்து பாத்தீங்கன்னா குப்பைக்கு போகும்போது நம்ம எல்லாத்துக்குமே வருத்தமா தான் இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு உணவு கிடைக்காம உலகம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையில இருக்காங்க உங்களுக்கு. இது வந்து உணவு கிடைக்காம வந்து ஏழ்மையில இல்ல, நம்ம விளைவிக்கிற உணவுப் பொருட்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம குப்பைக்கு போறதுனால இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் உணவு இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சிவகாசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேரிட்டி சென்டரா வச்சு ஒரு கம்யூனிட்டி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சவங்களுக்கு. இதுல என்ன பண்றோம்னா உங்களுக்கு நம்ம வீடுகள்ல மீதமாகிற சாப்பாடு, கல்யாண மண்டபங்கள், ஹோட்டல், திருவிழா, அன்னதானம் எங்கெல்லாம் உணவுகள் மீதமாகுதோ அந்த உணவுகளை கலெக்ட் பண்ணி நம்ம சென்டருக்கு டைரக்டா அனுப்பி வச்சிருவாங்க. இதை கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் கொண்டு போய் பசிக்கிற மக்களுக்கு, தேவை உள்ள மக்களுக்கு 24 மணி நேரம் ஃப்ரீயா கொடுக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்ன சத்திராவை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இந்த 11 வருஷத்துல இதுவரைக்கும் நம்ம டீம் மூலமா 1.5 கோடி மக்களுக்கு அதிகமா நம்ம சாப்பாடை ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. இது எங்களோட உதவோ இல்ல எங்களோட உழைப்போ கிடையாது உங்களுக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து உழைச்ச உழைப்புல வேர்வையில ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உணவை கொண்டு போய் சேர்க்க ஒரு போஸ்ட்மேன் வேலை மட்டும் பார்த்திருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு நல்ல விஷயத்தை நீங்க விதைச்சிட்டீங்க அப்படின்னா அது உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிக்கும் உங்களுக்கு. இப்ப நாங்க 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இதை நெகட்டிவா தான் சொன்னாங்க, இது நடக்காது, முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பெர்மிஷன் வாங்கும்போது கூட நிறைய சட்ட சிக்கல்கள் 2 தடவை அடிச்சு உடைச்சாங்க, வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு. இதெல்லாம் தாண்டி இதை போராடி உங்களுக்கு தனி மனுஷனா நின்று அந்த விஷயத்தை சாதிச்சவங்களுக்கு இந்த 11 வருஷம் கழிச்சு இந்த கஷ்டப்பட்டதுக்கான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இந்த தொண்டை எடுத்து பண்ண ஆரம்பிச்சவங்களுக்கு இன்னைக்கு இந்தியாவில் மட்டுமே இந்த ஆயிரக்கணக்கான சென்டர்கள் மூலமா ஒரு நாளைக்கு 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் சாப்பாடு மக்களுக்கு போய்கிட்டு இருக்குது. இதை நான் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா தடுத்துட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பின் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 2 லட்சம் சாப்பாடு யார் மூலியமாவது யாருக்காவது போற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கட்டாயி போயிருக்கும் உங்களுக்கு. நான் திரும்ப திரும்ப நம்ம மக்கள்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் தான், எந்த முயற்சியா இருந்தாலும் சரி மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் நன்மை பயக்குது அப்படின்னா யாருக்காண்டியும் எதுக்காண்டியும் பார்த்தீங்கன்னா பின் வாங்காதீங்க. அவங்களை கண்டு நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா களத்துல நின்று போராடி உங்களுக்கு அதை நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னே தெரியாம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி சூழ்ந்து நம்மளுக்கு போட்டியா வந்துருவாங்களோ, நம்மளோட பீட் பண்ணி போயிடுவாங்களோ, உங்களுக்கு நம்மளுக்கு ஒழிச்சிட்டு அவங்க தலைவியா வந்துருவாங்க, தலைவனா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வளர விடாம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சதி கூட்டம் நம்மளை சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க கடந்து வாங்க சார், பொழைக்கிற நாயெல்லாம் கடிக்கிற கிடையாது சார், உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா யார் பாத்தீங்கன்னா உங்களை பாத்தீங்கன்னா தடுக்கிறாங்களோ அவன் தான் நாளைக்கு உங்களுக்கு அரணா நிப்பான் உங்களுக்கு. எனக்கு அன்னைக்கே தெரியும் பாத்தீங்கன்னா புஷ்பலதா மேடம் மிகப்பெரிய பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பிரமுறை வருவாங்க உங்களுக்கு. எனக்கு அன்னைக்கே தெரியும் பாத்தீங்கன்னா பர்வீனா சுல்தானா மிகப்பெரிய பாத்தீங்கன்னா பேச்சாளர் வந்துருவாங்கன்னு. இதை எவன் சொல்லுவான் அப்படின்னா, ஒரு காலத்துல பர்வீனா சுல்தானா வெளியே வரக்கூடாது, புஷ்பலதா மேடம் வெளியே வரக்கூடாது உங்களுக்கு, நம்ம மகேந்திரன் சார் பாத்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது, ராஜேஸ்வரன் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்க டெவலப் பண்ணி வந்த பிறகு அவங்க கூட சப்போர்ட்டிவா நின்று அவங்கள உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா நம்மள நெகட்டிவ் பேசுறவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவான். நம்மள பக்கத்திலே பாத்தீங்கன்னா சாப்பிட வச்சு பாராட்டாம பாருங்க, அவன் போய் வீட்டுல பொண்டாட்டி கூட சொல்ல மாட்டான். உங்களை எவன் திட்டாரோ உங்களை பார்த்தீங்கன்னா எவன் பார்த்தீங்கன்னா பரிகாசம் பண்றானோ அவன் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டார் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அவனை எப்பயுமே கூட வச்சுக்கோங்க, தயவு செய்து அவங்களை பத்தியில விட்டுறாதீங்க உங்களுக்கு. நாளைக்கு வளர்ச்சிக்கு அவ்வளவு அவங்களை வீஸ் ஆவாங்க, சரிங்களா உங்களுக்கு. இது நம்ம அனுபவத்தில் கத்துக்கிட்ட பாடம் உங்களுக்கு. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் உங்க எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், நீங்க நிறைய குழந்தைகள் வந்திருக்கீங்க உங்களுக்கு. பாத்தீங்கன்னா குழந்தைகள் பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாத்துக்கும் வரும்போது இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்க காரணம் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இவங்க எல்லாருமே எல்லா துறையிலுமே ஜாம்பவான்கள். கல்வியில வந்திருக்காங்க, மருத்துவத்தில் வந்திருக்காங்க, ஆன்மீகத்தில் வந்திருக்காங்க, சேவையில வந்திருக்காங்க உங்களுக்கு, தொழில வந்திருக்காங்க, அரசியல் வந்திருக்காங்க. இவங்க யாருமே நேத்து முளைச்சு இன்னைக்கு வளர்ந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா செட்டில் ஆனவங்க கிடையாது உங்களுக்கு. ஒவ்வொருத்தர் வரலாறும் பாத்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் ஹிஸ்டரி இருக்குது உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இப்ப ஜாய்சரன் சார் இருக்காரு உங்களுக்கு. பாத்தீங்கன்னா ஒரு அடிமட்டத்தில இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியலுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு அமைச்சராகி இன்னைக்கு ஊர்லாப்பட்ட மக்களை பாத்தீங்கன்னா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு. அவரை போய் களத்துல நின்னா அத்தனை பேர் ஆதரிக்க ரெடியா இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் உழைப்பு இல்லைங்களா சார் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஐயா தமிழ் சங்கத்தோட தலைவர் முத்து சார் வந்திருக்காங்கன்னா
உலகம் ஃபுல்லா இன்னைக்கு பிரயாணம் பண்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்நாளே அர்ப்பணிச்சு தொழிலை மட்டும் அவங்க பண்ணல, அவங்களுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் வரலாறு இருக்குது அவங்களுக்கு. வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சுல்தானா மாறிய வருது, சுல்தானா பர்வீன் மேடம் வந்திருக்காங்க. இதே வந்து பர்வீன் சுல்தானா மேடம் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து, என்ன வந்து கடந்த 1 வருஷம் 2 வருஷமா நீங்க யூடியூப்ல ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நான் பேசுற பேச்செல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நான் வந்து ஃபேமஸான ஆளு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்க கையில செல்லு வந்துருச்சு, உங்க கையில டெக்னாலஜி வந்துருச்சு. இந்த 2 வருஷமா தான் முகம் உங்க எல்லாரோட கையில வந்து பார்த்தா சுத்திட்டு இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி என்னோட 30 வருஷம் உழைப்பு இருக்குது. நான் 30 வருஷமா பேசிட்டு தான் இருக்கேன், 30 வருஷமா களத்துல இருந்துகிட்டு தான் இருக்கேன், 30 வருஷமா சுத்திக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு கண்டு அந்த டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எதுவும் தெரியல. உங்களுக்கு கண்டு நீங்க உங்க செயலை செஞ்சுட்டே இருக்கீங்க சார். உங்களோட வெற்றி ஒரு நாளைக்கு வந்து சரித்திரத்தில் எழுதப்படும். உங்களுக்கு கண்டு அதை யாராலும் எதாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றவே முடியாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒரு 25 வருஷமா போராடிட்டு இருக்கனால இவ்வளவு பெரிய ஜாம்பவான்களை வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷம் கழிச்சு நான் பார்க்க முடியுது. உலகம் ஃபுல்லா என்னால டிராவல் பண்ண முடியுது. உங்களுக்கு நான் என்ஜிஓ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 11 வருஷத்துல உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் இந்தியால ஒரு 18 ஸ்டேட், போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா கண்ணூர்ல பண்ணவங்களுக்கு கண்டு 18வது ஸ்டேட்ல வந்து கேரளா முடிச்சிருக்கோம். உங்களுக்கு கண்டு அது போக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு 14 மாவட்டங்கள்ல மாசம் பண்ணிட்டு இருக்க ஒரே என்ஜிஓ உலகத்துல நாங்க மட்டும் தான். உங்களுக்கு கண்டு ஏன்னா ஒரு மாசத்துல இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நீங்க எல்லாருமே ஜாம்பவான்கள், எல்லாருமே பல செட்டில்ட்ட பிஸியா இருக்கீங்க. உங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். உங்களுக்கு கண்டு திரும்ப அதை ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்களை உள்ள கொண்டு வரணும், அந்த ப்ரோக்ராம் நடத்தணும். உங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராம் நான் அடுத்த 10 நாள்ல ஆரம்பிக்கணும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 18 ஸ்டேட்ல முடிச்சிட்டவங்களுக்கு இது 19 ஸ்டேட் பண்றவங்களுக்கு 14 மாவட்டத்தில் பண்ணியிருக்கோம். அதுபோக வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மலேசியா பண்ணியிருக்கோம், தாய்லாந்து பண்ணியிருக்கோம், ஸ்ரீலங்கா பண்ணியிருக்கோம். எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உலகம் ஃபுல்லா இருக்க திறமையாளர்களை இந்தியாவுக்கு கொண்டு வரணும், இந்தியாவில் இருக்க திறமையாளர்களை உலகம் ஃபுல்லா கொண்டு வரணும், இவங்களை தற்சார்பா வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வெற்றிகரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விருது வாங்கின கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. பத்ம பூஷன் விருது வாங்கினவங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. பத்ம விபூஷன் அவார்டு வாங்கினவங்க இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. சாகித்ய அகாடமி வந்து பண்ணவங்க வந்து வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் அவார்டு, சென்ட்ரல் அவார்டு வாங்கினவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. ஏகப்பட்ட முதல்வர்களுக்கு நாங்க விருது கொடுத்திருக்கோம், துணை முதல்வர் கொடுத்திருக்கோம், அமைச்சர்கள் கொடுத்திருக்கோம், எம்எல்ஏ கொடுத்திருக்கோம், எம்பிஸ் கொடுத்திருக்கோம், மேயர்ஸ் கொடுத்திருக்கோம், கவுன்சிலர் கொடுத்திருக்கோம், மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பவானான தொழிலதிபர்கள் கொடுத்திருக்கோம், கல்வி தந்தைகள் கொடுத்திருக்கோம். உங்களுக்கு வந்து எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து நீங்க தேடினா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவங்களோட லட்சியத்தை அடைஞ்சே தீருவாங்க. உங்களுக்கு வந்து இந்த நல்ல தருணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்க ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி. உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், சிவகாசி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். சிவகாசி எதுக்கு ஃபேமஸ் சார்? பரவாயில்ல, வேற தீபாவளி கொண்டாடுறோம், அது ஒண்ணுதான் தெரியும். உங்களுக்கு வந்து நம்ம வீட்டுல அடுப்படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குச்சி ஒண்ணு பொறுத்துறீங்களே, அதை நாங்க தான் உருவாக்குறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பட்டாசு. உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறீங்க பாருங்க, புக்ல இருந்து நோட்ல இருந்து உங்களுக்கு எல்லா பிரிண்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி தான். அச்சு தொழில், தீப்பெட்டி தொழில், அது போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டாசு. இதுக்கு ஃபேமஸ் யாரு அப்படின்னா நம்ம சிவகாசி தான். இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீபாவளி கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு அது சந்தோஷமான கிடையாது. இப்ப லாஸ்டா பார்த்திருப்பீங்க, போன வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகாசியோட தலையெழுத்தாவே வந்து பாத்தீங்கன்னா அது ரெகுலரா மாறிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அது நடக்கவே கூடாதுன்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணா கூட திரும்ப திரும்ப அந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப லேட்டஸ்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு ஃபயர் ஹவுஸ் ஒன்று வெடிச்சு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மக்கள் வந்து, அதாவது ஒரு நாள் ஒரு 500 ரூபாய் கூலிக்காக போனவங்க உங்களுக்கு வந்து ஒருத்தர் பண்ண ஒரு சின்ன தவறால உங்களுக்கு வந்து அந்த 25 மக்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மரணிச்சுட்டாங்க. அதுக்கு முந்தின வாரம் ஒரு ஃபயர் ஹவுஸ் வெடிச்சு உங்களுக்கு அதுல ஒரு 2 மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்தாங்க. ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னா கேரளத்துல வந்து இந்த பூரத்துக்கு வெடி தயார் பண்ணாங்க உங்களுக்கு அந்த திருவிழாவுக்கு போடுறதுக்காக. உங்களுக்கு அந்த பூரத்துல வந்து அந்த வெடி தயாரிக்கும் போது ஒரு சிலர் செஞ்ச தவறால அங்கேயும் ஒரு 17 to 20 மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இறந்துட்டாங்க. உங்களுக்கு வந்து இப்ப இந்த பட்டாசை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த முயற்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலர் செய்யற தவறுல
ஒரு 500 ரூபாய் கூலிக்காக போறவங்க உயிரை மாய்க்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் நடந்துட்டு இருக்கு. நாங்க திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். அரசாங்கங்கள் எவ்வளவு முன்னெடுப்பு எடுத்தாலும் சில பேர் பண்ற தவிர பல மக்களோட உயிர் கொல்லி அதை மாறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா திறமையும் தகுதியும் அவங்களுக்கு எந்தவித நோக்கங்களும் இல்லாத கேடுகட்ட தலைவர்கள் நிறைய பேர் ஆண்டுட்டு இருக்கனால அவங்களால உலகம் ஃபுல்லா தேவையில்லாத போர்கள் உருவாகி லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் இங்க மாட்டிட்டு இருக்காங்களுக்கு உலகம் ஃபுல்லா நடக்கிற போர்ல மடிஞ்சிட்டு இருக்கிற இந்த மக்களுக்காகவும் போர் நடக்கவே கூடாது, மனிதர்கள் மாறவே கூடாது. இரண்டாவது இந்த சிவகாசி வெடி விபத்து மற்ற விபத்துகள் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்த மக்களுக்காக நம்ம அமைப்பு சார்பா எங்க போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிடம் வந்து பாத்தீங்கன்னா மௌன அஞ்சலி நம்ம எப்பயுமே செலுத்துறவங்களுக்கு வந்து நீங்க எல்லாருமே எழுந்து நின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமே போர் எங்கேயுமே நடக்கக்கூடாது, எந்த மக்களுமே மடியக்கூடாது. உங்களுக்கு வந்து இயற்கை பேரழிவுகளால வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி பண்ணலாம். உங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் மட்டும் எழுந்துச்சிக்கலாம். நன்றி நன்றி. எல்லாருமே பாருங்க. நன்றி. ஓகே.